சொந்தங்களே, நண்பர்களே, அருமை சான்றோர்களே, இந்த விழாவின் பக்கத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தங்களும் இந்த மாடிக்கு உடனடியாக வந்து இந்த விழாவினை துவக்குவதற்கு துணை புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இந்த விழாவின் கதாநாயகி திருவாளர் நாகரத்தினம் திருமதி என் சரோஜா அவர்களுக்கு எங்களுடைய குடும்ப நண்பரும் எங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்ட மண்ணிவாக்கத்தை சேர்ந்த 3 சகோதரர்கள். அவர்கள் எந்த விழாவிலும் முன்னின்று நடத்தி எங்களுக்கு பெருமை சேர்ப்பவர்கள், எங்களுடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காண்பவர்கள். அவர்களை இந்த பொன்விழா கண்ட தம்பதியருக்கு 75 ஆண்டு அகவை முடிந்த எனது மாமனாருக்கும் மாலை அணிவித்து அவர்களை இருக்கையிலே அமரச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக எம்டி சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
சார் கைப்பிடிங்க சார். மாலை கைப்பிடிங்க சார். ஒன் சார். சார் நீங்க கைப்பிடிங்க சார். இதே இல்லை. இங்க பாருங்க, போட்டோ பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே சார், அப்படியே சார். 1 செகண்ட். நந்தினி ஐயோ திருவாளர் ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்தார். திரு தமிழன் அவர்கள் பொன்னாடை போட்டு அவரை கௌரவிப்பார். அப்படியே புரியுது சார். இங்க பாருங்க. அப்படியே பாருங்க. எனது அன்பிற்குரிய நண்பர் திரு நாகரத்னம் அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக நன்றி தெரியும். அவருடைய 75 ஆண்டு வாழ்க்கையில் அவர் 50 ஆண்டுகள் மிக உண்மையாக ஒற்றுமையாக தமிழகத்தை சீர்கு சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றார் என்று நான் உறுதிபட சொல்லுகிறேன். அவரை பற்றி பல சிறப்புகள் உண்டு. நான் அதை பற்றி பின்னாடி சொல்கின்றேன். தற்பொழுது இந்த விழாவில் நான் எந்த விழாவிலும் தலைமையேற்று நடத்தினதில்லை. அரசு அதிகாரி என்ற முறையில் நான் பல விஷயங்களில் தலைமையேற்றுள்ளேன். ஆனால் பொதுவான விஷயங்கள் தலையேற்று நடத்தியதில்லை. இந்த பெரிய கௌரவத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். நான் இதை பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கின்றேன். இதை அவ்வாறு அவர் கவனித்துள்ளார். அதற்கு காரணம் அவரும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சில கருத்துக்களில் ஒற்றுமை உடையவர்கள். அதுதான் முக்கியமான காரணம். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு அவருடைய வேண்டுகோளை எடுத்து ரொம்ப அதிகமான மக்கள் வந்துள்ளார்கள். சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சில பஞ்சாயத்து தலைவர்கள், இந்த மாதிரி பலவிதமான ஆட்கள் வந்துள்ளார்கள். இதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இவ்வளவு விரிவான இந்த கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. மக்கள் அதிகமாக வந்து திருப்திக்கு வந்துள்ளார்கள். அவரது சார்பிலும் என் சார்பிலும் நானும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக வரவேற்புரை திருமதி நந்தினி தமிழர்கள் அவரை அழைக்கிறேன். நன்றி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சான்றோர்களின் வலிமை மிக்க கருத்துக்களை மனதில் கொண்டும் எங்களை சீராட்டி கல்வி புகட்டி நல்ல துணைவர்களை கைப்பிடித்துக் கொடுத்து சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் இருக்க வைத்துள்ள எங்கள் தாய் தந்தையரை போற்றி மகிழ்விக்கும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களது அழைப்பை இன்முகத்துடன் ஏற்று இன்று வருகை புரிந்துள்ள பெரியவர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கிறேன். எங்களது தாய் தந்தையருக்கு திருமணமாகி 50 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதையும் எனது தந்தையாருக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையும் கொண்டாடும் விழாவாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மகிழ்வை சொந்தங்களுடனும் நட்புடனும் உறவினர்களுடன் கொண்டாட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். அதன் பொருட்டு தங்கள் அனைவரையும் அழைத்துள்ளோம். இந்த விழாவில் பகிர்ந்து கொள்ளவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, சொந்தங்களை சீராட்டுதல், நட்புகளை பேணி காத்தல், உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள சமரச முயற்சிகள் விட்டுக் கொடுத்தல், தவறை மன்னித்தல், நட்பு பாராட்டி பேணி காத்தல், இவை அனைத்தும் என் தாய் தந்தையர் அவர்களது வாழ்க்கையை பின்பற்றினர்.
நாங்கள் அவர்கள் வாழ்க்கையை எங்களுக்கு பாடமாக அமைத்து அவ்வழியில் நாங்கள் மூவரும் நடந்து வந்துள்ளோம். அதில் நாங்களும் வெற்றி கண்டுள்ளோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் குடும்ப பொறுப்பை ஏற்ற போது எங்கள் தான் தந்தையின் அணுகுமுறையை பின்பற்றியே சொந்தங்களை பேணி காத்தல், குற்றங்குறைகளை பெருந்து கொடுத்தாமல் மன்னித்தல், மறத்தல், நட்பு வட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், பெரியவர்களான மாமியார் மாமனார் அவர்களுக்கு பணிவுரை செய்தல் போன்றவற்றை நாங்கள் செய்து வருகின்றோம். இங்கு வந்துள்ள சான்றோர்கள், பெரியோர்கள், சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என நெஞ்சார வரவேற்கின்றேன். மிக முக்கியமான விஷயம், இவ்விழா சிறப்பாக நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எனது கணவருக்கும் மற்றும் எனது சகோதரியார் துணைவர்களுக்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மதிப்பிற்குரிய மணிவாக்க பஞ்சாயத்து தலைவர் திரு லோகநாதன் அவர்களை மேடைக்கு வந்து அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறும் வாழ்த்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். திரு எம்.டி. லோகநாத் அவர்கள் மணிவாக்க ஊராட்சியின் தலைவர். இவர் பல அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்தி தங்களது கிராமத்தை பொலிவுற செய்துள்ளார். அதைவிட முக்கியமானது எங்களது குடும்ப நண்பர், எங்களுக்கு சகோதரர். எங்கள் தாய் தந்தையருக்கு நாங்கள் எப்படி 3 மகள்களோ அதே மாதிரி அவர்களும் 3 மகன்கள். எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்கள் திரு எம்.டி. சண்முகம், திரு எம்.டி. லோகநாதன், எம்.டி. மணி. இவர்கள் மூவரும் எங்களது எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று எங்களுக்கு உறுதுணையாக துணை புரிந்து எல்லா வழக்கிலும் சிறப்புடன் நடத்தி தரும் எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்கள். அவரை ஓரிரு வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு எம்.டி. லோகநாதன் அவர்களுக்கு எனது தந்தையின் கணவர் அம்பலவாணன் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். வெள்ளாடையை பொன்னாடையாக பாவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். இவர் சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் புரஸ்கார விருது பெற்றுள்ளார். அதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வண்டலூர் ஊராட்சியிலே பெரும் மதிப்புக்குரிய நாகரத்தினம் சரோஜா அவர்களுடைய 50 ஆண்டு திருமண பொன்விழாவும் 75 ஆண்டு அவருடைய பவள விழாவும் இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய மகள்கள் ஆகியோருக்கு முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காலத்திலே இப்படி ஒரு மருமகனை நாம் பார்ப்பதற்கு பெரிய அறிவு. பெற்ற மகன்களே பெற்ற தாய் தந்தையை விட்டுவிட்டு ஆசிரமத்திலே அமைத்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விடுவது வழக்கமாக இருக்கிற நேரத்திலே இப்போது ஒரு காலகட்டத்திலே இப்பேற்பட்ட மருமகன்களை பார்ப்பது பெரும் வியப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஏனென்றால் 3 மகள்களும் 3 மருமகள்களும் இங்கே பெரும் இவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாக்கியம் என்று இவர்களை பெருமையாக நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு அவருடைய மகள்களும் மருமகன்களும் இங்கே இவருடைய விழாவை எடுத்திருப்பது பெருமைக்குரிய விஷயம். இங்கே சகோதரி அவர்கள் சொன்னார்கள், எங்கள் குடும்பத்திலே 3 மகன்கள் இவர்கள் என்று. உண்மையிலே நாங்கள் 3 மகன்கள் அவர்களுடைய மகன்கள் போட்டால் மாட்டாந்தாய்த்து வைத்த பிள்ளைகளை போல நாங்கள் 3 பேரும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் நிற்போம். மகள்கள் வருவதற்கு முன்பே மகள்கள் நாங்கள் தான் இங்கே நிற்போம் என்ற நினைத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை இவர்கள் நடத்த வேண்டும். மேலும் இவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்பும் வளம் பெற வாழ்த்த வேண்டும். எனக்கு வாழ்த்துவதற்கு வாய்நிலை என்றாலும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பில் அவர்களை வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெயர் அவரை விட்டு அதாவது எங்கள் மாமனாருக்கு மைத்துனர் அவர் பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார். திரு முனிசாமி அவர்கள் கும்மிடிப்பூண்டி தாசில்தாராக உள்ளார்கள்.
ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர், சமுதாய நோக்கம் உடையவர், ரொம்ப சிறந்த உயர்ந்த மனிதர், ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசு அதிகாரி என்று அவர் நிச்சயமாக கூறலாம். அவரை இந்த பொன்விழா காணும் தம்பதியர்களை பாராட்டி வாழ்த்து கூறி நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி நம்பி நீ வா சீக்கிரம் வா நம்பி வா. எங்களது அப்பை மகன் அறிவுடைய நம்பி அவர்கள் பொன்னாடை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் இங்கே பாருங்க. திரு நாகரத்னம் திருமதி சரோஜாம்மா அவர்களுடைய 50 ஆண்டுகள் திருமண நிறைவு விழா மற்றும் அகவை 75 கடந்த தம்பதியர்களுடைய இந்த பவள விழாவிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு நாகரத்னம் அவர்களை பற்றி நான் கூற வேண்டும் என்றால், இந்த வண்டலூரில் நாளை தேதி வரை வசித்து வருகிறேன். அவர் அரசு அலுவலராக இல்லை, பழகியதில்லை. இந்த வண்டலூருக்கு வந்த பின்பு ஒரு இனிய நண்பர், அதாவது எல்லாராலையும் ஒரு சாதாரண இளைஞர் முதற்கொண்டு முதியவர்கள் வரை நட்பு பாராட்டுவது என்பது எல்லாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நண்பர். அதே சமயத்தில் சமூகம், பொருளாதாரம், பல்வேறு கோணங்களில் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை, வாழ்க்கை நடைமுறைகளை அவரிடம் ஒரு கலந்துரையாடல் என்பது மிக உன்னதமான விஷயம். இது எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் இந்த செயலை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் இந்த பேனரை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அன்புடன் பேரன் பேத்திகள் முன்னிறுத்துவது யாரை? அப்ப அவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய பேரன் பேத்திகள் என்று சொல்வது எல்லா சமூகத்தில் உள்ள அடுத்த ஜெனரேஷனுக்கு போறாருன்னு அர்த்தம். அப்ப அவருடைய அறிவுரைகளை அடுத்த ஜெனரேஷன் உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய கட்டாயமாகும். முதியவர்கள் என்று நாம் சொல்வது அன்பு மரம் இடத்தாகி உள்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் அது சாலை சிறந்ததாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைத்து அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் அவருடைய நல்லாசியை பெறுவதற்கு எனக்கு மிக உரிமை உண்டு என்ற அடிப்படையிலே இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு நாகரத்னம் அவர்களுக்கும் மிக நெருங்கிய நண்பர் திரு தாமோதரன் ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர்கள் திரு நாகரத்னம் அவர் குடும்பத்தினரை வாழ்த்தி ஆசீர்வாதம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு தாமோதரன் அவர்களுக்கு எங்கள் அத்தையின் மருமகனார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். வட்டாட்சியர் அதான் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய என்னுடைய நண்பர் நாகரத்னம், திருவாளர் நாகரத்னம் அவர்களும் அவரது இல்லத்தரசை சரோஜாம்மாளுக்கும் இன்று திருமண வாழ்க்கை 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வாழ்த்தும் விதமாகத்தான் நாம் எல்லோரும் இன்று கூடியிருக்கிறோம். திரு நாகரத்னம் அவர்கள் என்னுடன் 30 ஆண்டு காலமாக பழகியிருக்கிறார். நானும் அவரும்
சிறந்த நண்பர்கள். நாங்கள் தினந்தோறும் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்கள் பேசும்போது அவருடைய கருத்துக்களை நான் இதெல்லாம் கேட்பேன். அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும்போது சிறந்த முற்போக்கு கருத்து உடையவர். அவர் பெரியார், அண்ணா போன்ற பாரதிதாசன் கவிதைகள், நிறைய புத்தகங்கள் படிப்பவர், நிறைய கருத்துக்களை, முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் சொல்வார். நான் ஆன்மீக கருத்துக்களை நான் அவரோடு அடிக்கடி பேசுவேன். பேசினாலும் ஆன்மீக கருத்துக்களை பேசினாலும் கூட அதை மறுத்து விட மாட்டார். மறுத்து விடாமல் அவர் தன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை புன்முறுவலோடு என்னோடு பகிர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட பெருமகனார் இன்று திருமண வாழ்க்கை 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்து இன்று விழா பங்கு கொண்டு, அதாவது அவர் கதாநாயகனாக இன்று வீட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை குறிக்கோளாக கொண்டார். யார் அழைத்தாலும் சரி அவரோடு சென்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஒரு சிலர் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட அவர்கிட்டே சொல்லியிருக்கார்கள். அதையெல்லாம் அவர் தீர்த்து வைத்திருக்கிறார். அவர் எப்படி அவர் உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு தன் உடம்பிலே பிறவி குணமாக அவருக்கு அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட பெரியவரை நாம் இன்று இந்த கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம ஊர்ல ஸ்டேட் பேங்க் வந்திருக்கிறது. இந்த ஸ்டேட் பேங்க் வந்திருக்கிறதுக்காக அவர் அந்த அதிகாரிகளோடு அவர் பல நாட்கள் அவரோடு சேர்ந்து இடம் பார்ப்பது, கட்டிடம் பார்ப்பது, அது அந்த ஸ்டேட் பேங்க் வேறு எந்த ஊருக்காவது போயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால அவர் நம்ம ஊரிலே ஸ்டேட் பேங்க் வர வேண்டும் என்று உறுதியாக பாடுபட்டவர். அப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டதான காரணத்தினால்தான் நம்ம ஸ்டேட் பேங்க் நம்ம ஊரிலே இன்று வந்திருக்கிறது. அப்படி அவர் பொதுநல பொது தொண்டிலையும் அவர் ஈடுபட்டவர். மற்ற நண்பர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர், தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர், ஊர் நன்மைக்காக பாடுபடுவதும் அவர் தான். அது மட்டுமல்ல, அவர் முற்போக்கு சிந்தனைகள் இருப்பது என்றால் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். நிறைய புத்தகங்களை வாசித்து அந்த கருத்துக்களை அவ்வப்போது எடுத்து சொல்வார். அப்படிப்பட்ட பெருமகனாரை இன்று வாழ்த்துவதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். அவர் மேலும் இறைவன் அருளால் நன்றாக இன்னும், அதாவது ஆரோக்கியத்துவ வாழ்வோடு வாழ்ந்து அவர் வாழ்க்கையை நடத்துவார். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் இந்த விழாவிலே கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அவர்களே, அடுத்தபடியாக இந்த புகைப்படத்தை எல்லாரும் கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கணும். அந்த காலத்துல ரொம்ப கிமிக்லாம் பண்ணி எங்க தாத்தாவே இது வரைக்கும் யாரும் பார்க்காத குழந்தை எடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துக்கோங்க. எங்க தாத்தா முடி வச்சு நீங்க எப்பதான் பார்க்க முடியும். இருந்த ஒரே போட்டோ, லாஸ்ட் போட்டோ. இது திருமணத்துக்கு பிறகு எடுத்த போட்டோ. தலையில முடி எதுவும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா கதர் வேட்டி சட்டை போட்டு தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பேண்ட் சட்டை போட்டு ஒரு வித்தியாசமான காஸ்டியூம்ல காட்சி கொடுத்துருப்பாரு. இது கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அதாவது 20-25 ஆண்டுகள்ல வர மாற்றங்கள்
என்னன்றதை லைவா பாத்துக்கோங்க. அது பழசு, இது புதுசு. அது வந்து 50 வருஷம் போட்டோ நினைக்கிறேன். 50 இயர்ஸ் பேக் அது. அடுத்து இது வந்து ஒரு டிவிடி பிளேயர். ரொம்ப விசித்திரமா இருக்கும், என்னடா இது டிவிடி பிளேயர் கொடுக்குறாங்களே அப்படின்னு. இது வரைக்கும் எங்க தாத்தாவை புத்தகங்கள் படிப்பாரு, அது இதுன்னு எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கு நேர்மாறா எங்க பாட்டி வழக்கம் போல சீரியல், வழக்கம் போல படம் இப்படியே பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு தகுந்தாப்புல டிவிடி பிளேயர். இதுல ஒரு முரண்னங்க என்னன்னா, இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா குடும்பம் நடத்துனாங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும். இது எல்லா குடும்பத்தையும் நடக்கிற விஷயம் தான், அதனால நீங்க பொறுத்து பாத்துக்கணும். இயக்குனர் திரு மதுசூதனன் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், உலகம் முழுவதும் அறிந்த தலை சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் தெய்வ திருமுருகர் கிருபானந்த வாரியார் அவர்களின் சகோதரியர் மகள். பொன்னாடை போர்த்தும் மதுசூதனன் அவர்கள் தமிழ்நாடு நுகர்போர் வாணிக கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மற்றும் தொழிற்சங்க தலைவராக உள்ளார். பொன்விழா காணும் தம்பதியர் திரு நாகரத்னம் அவர்களே, சரோஜா அவர்களே, தலைவர் அவர்களே மற்றும் குழுமிருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் பொன்னார் பாதங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழா ஏற்பாடு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு மனதில் பட்ட ஒரு காரணம் மிக உயர்ந்த காரணமாகப்பட்டது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போது இருக்கிற தலைமுறையினர் திருமணமாகி 50 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. சில வருஷங்களில் என் கணவன் குரட்டை விடுகிறான், என்னால் தூங்க முடியவில்லை என்று டைவர்ஸ் கேட்கிற உலகமாக இருக்கிறது இப்பொழுது. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு தம்பதியினர் மன ஒற்றுமையாக ஒழுங்காக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று நற்குழந்தைகளை பெற்று அவர்களை உலகுக்கு ஈர்ந்து நல்ல வழியில் இருக்க உறுதுணையை செய்து வழிகாட்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் மனமாற நம்புகின்றேன். அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அவர்கள் மகள் நந்தினியை பார்த்து அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் சொன்னார். அதை வாழ்விலே வாழ்ந்து காட்டி மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் திரு நாகரத்னம் அவர்கள். எப்படி என்றால் அன்பு. இன்று 25ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிறிஸ்துமஸ் நாள், கிறிஸ்து பிறந்த நாள், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். அவர் மக்களுக்கு வழங்கிய அரிய முத்து என்னவென்றால் அன்பு. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், இதுதான் வாழ்வில் முக்கியம். அந்த நாள் பார்த்து இவர்கள் வைத்திருக்கிறார்களோ என்று கூட எனக்கு தோன்றுகின்றது. இந்த 25ஆம் தேதி அந்த அன்பு செய்து மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்விலை நடத்தி காட்டியவர் திரு நாகரத்னம் என்பதை நான் எனக்கு முன்னால் பேசிய அன்பர்கள் கூறியதை நான் நினைவு கூறுகின்றேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து வாழ்வது ஒரு வாழ்க்கை. எப்படியானாலும் வாழ்ந்தால் போதும் என்பது ஒரு வாழ்க்கை. அவர் வாழ்க்கையை வரையறுத்துக் கொண்டு வாழ்ந்தார். அவர் சீர்திருத்தவாதி என்றெல்லாம் முன்னோர்கள் சொன்னார்கள். சீர்திருத்தவாதி இருந்தாலும் அவர் ஆன்மீகவாதி என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்படி என்றால், ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் கோயிலுக்கு செல்வதோ, திருநீர் வைத்துக் கொள்வதோ அல்லது நாமம் விட்டுக் கொள்வதோ அது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை காண வேண்டும் தான். அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படும். அவர் அப்படித்தான் வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லோருடைய கஷ்டங்களையும் தீர்த்து, எல்லோருடைய சச்சரவு இருந்தால் அதை போய் இருந்து பேசி அதை தீர்த்து வைத்து அவர் நல்லது செய்தார். தன் வாழ்விலே ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார் என்பதுதான் எனக்கு தோன்றிய ஒரு உண்மை. இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுகிறது. அப்படி வாழ்ந்த மனமொத்த தம்பதிகள், காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கை. எது இல்வாழ்க்கை? கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது இல்வாழ்க்கை அல்ல. காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே, அந்த ஏ என்பதை நீங்கள் மிகவும் குறிப்பாக உணர வேண்டும். எதுவென்றால் வாழ்க்கை, ஆதரவு பட்டது ஒன்றுதான் வாழ்க்கை.
இருவரும் மனசு ஒருமித்து ஒரே எண்ணத்துடன் வாழ்ந்து கணவன் செல்லும் வழியில் தானும் சென்று அவருடைய இன்பத்தையும் அவருடைய துன்பத்தையும் தன் துன்பமாக இன்பமாக நினைத்து ஒரு கணவர் வாழ்ந்தார் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு நம் நாகரத்னம் அவர்கள். அவர்கள் வாழ்க்கையை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாம் எல்லாம் பின்பற்றி அதை நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் வழியிலே சென்று வாழ்ந்து நாமும் நல்ல நட்பை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பேராற்றல், உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் யாவும் ஓங்கி நல்ல வாழ வேண்டும் என்று மனமாற இறைவனை வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்த்த வயதில்லை என்று என்னுடைய முன்னால் பேசிய பெரிய சான்றோர்கள் கூறினார்கள். நீங்கள் அப்படி எண்ண வேண்டிய அவசியமில்லை. வயதிலே பெரியவராக இருந்தாலும் வாழ்த்துவதற்கு உங்களுக்கு பூரண உரிமை உண்டு. உதாரணத்துடன் சொல்கின்றேன். சிவபுராணத்திலே எடுத்த உடனே சிவபெருமானை வாழ்த்துகிறார் மாணிக்க வாசகர். என்ன சொல்கிறார்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. தவறு என்ன? இறைவனே வாழ்த்துறார். இறைவனுக்கு நம்ம ஈக்குவல் இல்லை, அவரே வாழ்த்துறாரு மாணிக்கவாசகர். அதனால் உங்கள் எல்லோருக்கும் வயது வித்தியாசமின்றி அவர்களை வாழ்த்துவதற்கு உரிமை உண்டு. வாழ்த்தலாம், நன்றாக வாழ்த்துங்கள். நாமும் வாழ்வோம், அவரும் வாழ்வார் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திரு விசாகமணி அவர்கள் அப்படியே நம்ம எல்லாம் கல்லெல்லாம் கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டார். அந்த அளவுக்கு மாற்றம் நிகழுமோ அப்படின்ற அளவுக்கு மாறிடுது. ஆனால் ஆதரவுக்காரன் பின்னால் தான் நிறைய இருக்கிற போகுது. வாரியாரினுடைய வாரிசு அந்த பேச்சிலேயே தெரியுது. எங்களெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி மெய் மறந்து கேட்டோம். அதாவது கண்ணன் குழல் ஊதினா அந்த ஆடு மாடெல்லாம் அப்படியே அசையாமல் இருந்து கேட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் 5 அறிவு பிராணி மாதிரி ஆகிவிட்டோம். அவ்வளோ அருமையான ஒரு பேச்சு. உண்மையிலே இந்த வாழ்த்து இறைவன் செய்த வாழ்த்தாகவே நாங்கள் கருதுகிறோம். அவருடைய நீண்ட ஆயுள் உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். திரு ஆர் ஜெயராமன் கால்நடைத்துறையில் பணியாற்றி ஓய்விட்ட ஜெயராமன் அவர்கள் கதாநாயகருக்கு சால்வ் போட்டுகிறார். கதாநாயகிக்கு அவரது துணைவியார் சால்வ் அளிக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் எங்களது குடும்ப நண்பர். எங்கள் மூவருக்கும் முன்னின்று திருமணம் நடத்தியவர். அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் மூவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வழக்குகளிலும் முன்னின்று நடத்தி தருபவர். அது மட்டுமல்ல, நான் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்னுடைய திறமையை தெரிந்து கரெக்டாக +2ல் வெக்கேஷன் குரூப் என்னை சேர்த்தாரு. அதுதான் என்னால் படிக்க முடியும். அவர் அப்போ நினைச்சிட்டார் போல இருக்கு. என்னை கொண்டு போய் சேர்த்தாரு. அதன் பயன் என்னவென்றால், இன்று நான் ஒரு தட்டச்சு பயிலகம் கணினி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும், அந்த பெருமை எல்லாம். இன்று நான் அந்த பயிலகம் நடத்தி கொண்டிருந்தது காரணம் அவர் தான். +2 சேர்த்தது இல்லாமல் தட்டச்சு பயிலகம் சென்று டைப்ரைட்டிங் கிளாஸும் என்னை சேர்த்து விட்டார். அவர் பயின்ற பயிலகத்திலே என்னை சேர்த்து விட்டார். அது மட்டுமல்ல, அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், எனக்கு அருமையான ஒரு துணைவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். இன்று வரை என்னுடைய வாழ்க்கை மிக நல்லதாக போய் கொண்டிருக்கிறது. அந்த பெருமையும் அவரையே போய் சேரும். அவரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க பாருங்க, சரிங்க பாருங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நண்பர் நாகரத்னம் திருமொழி சரோஜா அவர்களுக்கும் 50 ஆண்டுகள் முடித்து ஒரு விழா எடுத்திருக்கிறீர்கள். நாகரத்னம் ஒரு வித்தியாசமான மனிதர். நான் பஞ்சாயத்தில் 1976 போய் சேரும்போது கிராம சேவர்கள் என்றால் ஒரு மாதிரியாக இருப்பார்கள். இவர் மட்டும் வித்தியாசமாக இருப்பார். நான் மற்ற யூஎஸ்ஏ கேட்பேன், கிராம சேவத்தில் என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவர் மகாலிபுரத்தில் டவுன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணவர். டிபார்ட்மெண்ட் பிடிச்சதுனால திரும்பி இங்கே வந்துட்டாரு. உண்மையிலேயே அந்த மகாலிபுரம் டவுன் எக்ஸிக்யூட்டிவ் போது அந்த இலாக்கா பிரியாமல் இருந்தால் இங்கு தாம்பரம் முனிசிபல் கமிஷனராக ரிட்டையர் ஆகியிருப்பார். அந்த இலாக்கா பிடிச்சதுனால் மீண்டும் இங்கே கிராம சேவக்காக வந்திருந்தார். இவருடைய மகள் என்னை அழைத்த போது அப்பா சொல்கிறார், நான் என்ன சாதனை செய்துவிட்டேன், எனக்கு ஏன் விழா என்று கேட்டார். இதே மாதிரி தான்
அவர்களெல்லாம் ஆசைப்பட்டு கூட 60 சசியப்பட்டும் செய்து கொள்ளவில்லை, 80 சதாப்தையும் செய்து கொள்ள மாட்டார். ஆகவே இந்த விழாவை நம்ம நடத்த கண்டிப்பாக நடத்துகிறோம். அவர் சாதனை என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டார். அவர் செய்த சாதனைகள் அவருக்கு தெரியாது, அனுமாருடைய அனுமாருக்கு தெரியாதுமா. அந்த மாதிரி அவர் செய்த சாதனைகள் அவருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். குடும்ப விஷயத்திலும் சரி, 3 பெண்களை பெற்று எல்லோரும் பட்டதாரி ஆகிட்டு நல்ல தொழில் செய்து நல்ல கணவனை வாழ்ந்து பேரன் பேட்டியோடு இருந்த இந்த ஒரு சாதனையை விட வேற எந்த பெரிய சாதனையும் தேவையில்லை. அவர் இலக்காவில் இருந்தபோது குறிப்பாக கட்டங்களுக்கு நானும் ஒன்றாக வேலை செய்தோம். குடும்ப கட்டுப்பாடு தொழில் மிக நல்ல முறையில் செய்தார். விவசாயிகள் அபிவிருத்திக்கு பெரிதும் துணை புரிந்தார். அப்படிப்பட்ட சாதனையெல்லாம் செய்து கொடுத்தோம். அவர் செய்த சாதனை அவரே மறந்துவிட்டார் நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்தோடு பழகும்போது நான் அவர் துணையாரி அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை என்பது இல்லை என்பதால் உங்கள் கடவுள் சொல்லுவதற்கெல்லாம் நீங்கள் ஒத்து போகிறீர்களா என்று கேட்பேன். அந்த அம்மா சொன்னார்கள், எனக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வித்தியாசங்க, என்னை அது மனம் போகும்படி இதுவரை நடந்ததே இல்லை, நானும் அவர் மனம் போகும்படி நடந்ததே இல்லை. உண்மையில் ஒரு ஆதர்சமான தம்பதிகள் தான். இந்த தம்பதிகள் 50 வருஷம் வாழ்ந்தது மட்டுமில்லை, இன்னும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நண்பர் நாகரத்னங்களுக்கும் திருமதி சரோஜாவுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஏகாதமான உடம்பு பெற்று இன்னும் பல காலம் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரை ஆற்றுவதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நித்யா அவர்கள் மற்றும் கோவத்தினுடைய இருவரும் இந்த பொன்விழா காணும் தம்பதியருக்கு சந்திரமாலை அணிவிப்பார்கள். இவர்கள் இருவரும் எங்கள் தாயாரின் தங்கை மகன்கள். திருமதி நாகலட்சுமிக்கும் கோவிந்தனுக்கும் நன்றி மாலைகள். அடுத்து எங்களது குடும்ப நண்பர் சார் அப்படியே திரும்பிடுங்க சார், கொஞ்சம் திரும்பிடுங்க. கொஞ்சம் திரும்பிடுங்க மேடம். கொஞ்சம் திரும்பிடுங்க சார், கொஞ்சம் கிட்ட ஆகும் சார். கொஞ்சம் கிட்ட ஆகும். அப்படியே சார், அப்படியே சார். ஓகே சார், தேங்க்யூ. எனது மருமக பிள்ளை திரு மோகன், அவரது மனைவி இருவரும் என் தாய் தந்தையருக்கு பரிசளிக்கிறார்கள். இவர் எனது வீட்டு எனக்கு மருமகன். இவர் ஏன்னா என்னை கேட்டுட்டே இருப்பாரு, மாமியார் சீக்கிரம் பொண்ணை பத்தி விடு, சீக்கிரம் பொண்ணை பத்தி விடுவீங்க. மாமியாருக்கு சீமந்தம் போய் சொன்னவர் இவர் தான் ஊர்ல எல்லாம். அப்பா பாருங்க, எங்கள் குடும்ப நண்பர், எங்கள் வெல்விஷர். இவருடைய பாசம் எப்படிப்பட்டதுன்னா முரட்டுத்தனமான பாசம். இவரால் இப்போ 2வது ஒரு விழா நடத்துகிறேன் நான். அதாவது இந்த விழா ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாகவே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு டேட்டை குறிச்சிட்டோம். அந்த டேட்டு முதல்ல எங்களுடைய குடும்ப நண்பர் எல்லா இதுலேயும் முன்னின்று நடத்துவார் MD சண்முகம் அவர்களுடைய குடும்பத்துக்கு போய் முதல்ல சொல்லிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் 2ஆவது நாள் 3ஆவது நாள் கூட தொடர்ச்சியாக மழையாக இருந்தது. இது நடத்த இந்த தேதி வசதிப்படாது, இன்னொரு தேதி வச்சுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த நியூஸ் இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்னுடைய பங்கு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு பொருளை கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ மீண்டும் இன்னொரு பாருங்க, அவர் வந்து அந்த பெரியார் இன்சைடர் பகுத்தறிவாதின்றதுனால நகை நட்டெல்லாம் எதுவும் அணியக்கூடாது, பெண்கள் நகை அணிந்தாலே அது வந்து நகை சைடு மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுறதில்லை அவர். இப்போ அவருக்கே என்ன செய்தாரு, இப்போ ஒரு மோதிரம் அணிவித்து அவருடைய பாதையை திசை திருப்புறாரு. அந்த அளவுக்கு முரட்டுத்தனமான பாசம். எப்படி ராமனுக்கு ஒரு அனுமார் தன்னுடைய மார்பையை கிழிச்சு நான் உள்ள இருக்கிறது யாருன்னு காமிச்சானோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாசம் உள்ளவர். பக்கத்துல இருக்கிற அதாவது அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த இந்த வீட்டுக்கு முன்னாள் சொந்தக்காரர், அவங்க ரொம்ப குடும்ப நண்பர். அவர் எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபர். அவருடைய பாசத்தை மறக்க முடியாது. அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், நன்றி எங்களுக்கு நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறோம். அதாவது தந்தையின் குணம் தனையாக, அதாவது தன்னுடைய குழந்தைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் போடும். மண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நாகரத்தினம் மற்றும் எனக்கும் நெருங்கிய நண்பர். அடுத்தபடியாக திரு புகேந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். குடும்ப நண்பர் அவர்கள். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும், வாழ்த்து பெற வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் வந்து எனக்கு ஒரு காலத்துக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நான் நிறையா பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. தமிழுக்காக நம்ம என்ன ஏதாவது ஒன்று செய்யணும்னு விருப்பம் நிறைய பேர் அதை செய்யறதுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த விழா கதாநாயகர் அவரை பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவருடைய குடும்பத்தில் அவர் தமிழுக்கு செயல்படுத்த ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா அவருடைய மகன்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் எல்லாமே தமிழ் பெயர். அருமையான பேர் நந்தினி, ஆனந்தி, சாந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்திருக்க மருமகன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பெயர், தமிழ் பெயர். தமிழ் இறைவன் முதல் மருமகன் தமிழ் இறைவன். 2வது மருமகன் பார்த்தீங்கன்னா அம்பலவாணன். 3வது செல்வநாதன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க பேர பிள்ளைகளுக்கு அவருக்கு வச்சிருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா முதல் பேர பிள்ளைக்கு அருமையான பேர் பாவானன். அது பேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நிறைமதி, அது சுடர்வெளி, சாலினி, அரவிந்தன், அபிராமி போன்ற தமிழ் பெயர்களை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாம் அந்த செட்டாக இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் வந்து அவருடைய குடும்ப அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான அமைப்பு. நான் வந்து இப்போ ரொம்ப பெருமைப்படுகிறதுனா நிறைய குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு குடும்பம், ஒரு பாசம் இல்லாத குடும்பம், ஒரு அன்பு இல்லாத குடும்பம் தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்துட்டு. அந்த விஷயத்தில் வந்து எங்கள் மாமியாரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 பெண் பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைங்க. இன்றைக்கி 70 வயது கடந்துருக்காங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 5 வயசு 6 வயசு குழந்தைங்க போல தான் இருப்பாங்க. அதுபோல் ஒரு குடும்பம். அதுக்கடுத்தது நான் முதல் பணியாற்றிய ஒரு சௌராஷ்டிரா குடும்பம். அதே போல் இப்போ இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு விழாக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் இருந்து செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குது. ஸோ அதுபோல் குடும்பங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் சார்ந்திருக்கிற அவரோட நண்பர்கள் எல்லாருமே. ஸோ இன்றைக்கி
இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்கிட்ட மணிவாக்கம் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 3 சகோதரர்களும் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க, வாழ்த்து பெற வந்திருக்காங்க. ஸோ இப்பொழுது வந்து அவருடைய வாழ்க்கை முறையில் அவர் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய இதுதான் சொல்ல முடியும். இந்த விழாவில் அவராண்டு வாழ்த்து பெறத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் அவரையும் வாழ்த்து பெற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்புமிக்க இந்த விழாவில் நான் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ பெரியவர்களுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய விழா வந்து எதுவுமே யாருமே நிறைய செய்ய விருப்பப்படுறாங்க. அந்த வகையில் வந்து முக்கிய போக்குவரத்து நடத்திட்டு இருக்க திரு தமிழிறைவன் அவர்களும் அவருடைய அம்பலாவானன் இந்த போல உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். மேலும் எல்லாரும் அவருடைய திருவாரூர் ரோஜா அவர்கள் தம்பதிகளிடம் வாழ்த்து பெற்று சிறப்பு மிக்க அவர்களையும் வாழ்த்தி நாமும் வாழ்த்து பெற்று வாழ்த்து பெறுவதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பு நல்கிய தமிழகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை ஆற்றிய திரு குபேந்திரன் அவர்களுக்கு நன்றி. எனது தம்பி மணி அவர்களுக்கு பொன்னாடை போகிறோம். திரு பன்னீர்செல்வம் வட்டாட்சியர் அவர்கள் வாழ்த்து வருகிறார். இங்க பாருங்க, ஒரு செகண்ட். இந்த வீட்டின் முன்னாள் உரிமையாளர்கள் சார் கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த இடத்தின் முன்னாள் உரிமையாளர்கள் சார் இங்க பாருங்க. சங்கர் எங்க? சார் ஒரு செகண்ட் அப்படியே பாருங்க சார். சார் அப்படியே சார். சார் ஒரு செகண்ட் சார். இங்க பாருங்க. இங்க பாருங்க. ரிஷி அண்ணா அங்க அண்ணா சார் ஒரு செகண்ட் சார். சார் ஒரு செகண்ட் திரு தியாகராஜன் அவர்கள் எங்கள் அத்தையின் மருமகனார் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டினார். பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எனது பெரிய அத்தையின் மருமகனார். இவர் வந்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்ற மிக சிறந்த அரசு அலுவலர். அது மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளுக்கு பெருமதிப்பளிப்பவர்கள், உறவினரிடம் நற்பெயர் வாங்கியவர். அவரை ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்க்கும் தலைவர்களே மற்றும் குடும்ப சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை பற்றி சொல்லுவதென்றால் எல்லாரும் அறிந்தவர்கள். இவர் மிக எளிமையானவர், வாழ்க்கையில் மிக எளிமையாக வாழ்ந்து காட்டியவர், எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்தவர். ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் நான் சொல்லுவேன். எந்த வேலை எடுத்தாலும் அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று உடனடியாக முடிக்கணும்னு சொல்லி வந்து எந்த வேலையாக இருந்தாலும் விட்டு வந்து செய்வார். அதுக்காக யார்கிட்ட போய் எந்த இது பார்த்து யாரை பார்த்து பேசணுன்றதை அது புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து எல்லா வேலையும் முடித்து போயிடுவார். எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் குடும்பத்தில் மேலும் வாழ்க்கையில் இப்போ பொன் விழா பவள விழா காண்ற மாதிரி 100ஆண்டு விழாவுக்கான அந்த விழாவுக்கு நாங்கள் வந்து வாழ்க்கணுன்றது பெருமை சேர்க்கணுன்ற வேண்டி கேட்டுக்கொண்டு எல்லா உள்ள இதானே நன்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நமது வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எனக்கு நியாயத்தின் நண்பர் திரு ஆராமன் அவர்களை வாழ்த்து வழங்கினார். அனைவரும் அமைதி காக்கும்படி சால்வை போட்டு மரியாதை செலுத்துகிறார். சார் ஒரு சைடு சார். இங்க பாருங்க.
இவரை பற்றி கூறுவதென்றால் இருமுறை ஊராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசின் பாராட்டுதலை பெற்றவர், புரஸ்கார் விருது பெற்றவர். மன்னிவாக்கம் தலைவர் மற்றும் வண்டலூர் ஊராட்சி தலைவர் இருவரும் மத்திய அரசின் புரஸ்கார் விருது பெற்றவர்கள். அவர்களை கைத்தட்டி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு தமிழரன் அவர்கள் ஆறாமுதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். திரு விசாகமணியும் அவரது துணைவியாரும் பொன்விழா தம்பதியருக்கு பரிசளிக்கின்றனர். நன்றி. வெகு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே மற்றும் மணிவாக்கம் தலைவர்களே, பகுதி பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த பெரியவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஊராட்சியில் பல தொண்டுகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவருக்கு பிறந்த மகள்களும் இந்த ஊராட்சியின் மீது, பகுதி வளர்ச்சியின் மீது தனி அக்கறை கொண்டு குடும்பமாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த தம்பதிகள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என கேட்டு வாழ்த்த வயதில்லை என்ற காரணத்தால் அவர்களை வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி ராஜலட்சுமி அவர்கள் பொன்விழா தம்பதியருக்கு பரிசளிக்கிறார். அவரும் அவரது மருமகளும் என்னை விட மிக இளையவர், ஆனால் உருவத்தில் பெரியவர். பேரன் பேட்டிகளுடன் சிறப்புற வாழ்ந்து கொண்டிருப்பவர். திரு வெங்கடேசன் மற்றும் சொர்ணாக்கா குடும்ப நண்பர்கள். நான் படிக்கும் காலத்தில் மிகவும் எனக்கு உதவி புரிந்தவர் சொர்ணாக்கா. பொன்விழா தம்பதியினரை கௌரவிக்கின்றனர். நன்றி. சார்ந்தவர்களே, குழுமியிருக்கும் என ஈண்டெடுத்த தாய் குழந்தைகளே, நண்பர்களே, பெரியவர்களே, இங்கே பேசி அமர்ந்துள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் பவள விழாவில் சிறப்புமிக்க இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் எனது அண்ணியும் எனது அண்ணனும், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எனது மைத்துணிகளும் அவருடைய கணவர்களுக்கும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மாமனாரை பற்றி அதிகப்படியாக எல்லோரும் பேசிவிட்டார்கள். இருப்பினும் நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இங்கே உங்கள் முன் பதிய வைக்கிறேன். எல்லோரும் பேசியது போல் இந்த காலத்து வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் வெகு விரைவில் சில நேரங்களிலே காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்பட்டு அந்த திருமண வாழ்க்கையை அவர்கள் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக ஒற்றுமையாகவும் உறுதுணையோடும் தனது 3 மகள்களையும் செல்லமாகவும் ஆண் பிள்ளையாகவும் வளர்த்து திருமணம் செய்து பேரன் பேத்திகளோடு என்று இந்த பவள காண்கின்றார். அதை நினைக்கும் போது பெருமிதம் அடைகின்றோம். அவருக்கு சில நேரங்களில் முன்கோபம் உண்டு. யாரிடமும் எதையும் பார்க்காமல் உடனே தெரிவித்து விடுவார். அது பல்ல கடித்து கொண்டேதான் தெரிவிப்பார். நான் கூட நினைத்து பார்ப்பது, என்ன இவர் இருந்தாலும் எடுத்து பேசுகிறாரு, உடனே கோபமா சொல்லிடுறாரு, மனசு புண்படுற மாதிரி சொல்லிடுறாருன்னா நான் நினைச்சு பார்க்க சொல்றேன். பிறகுதான் நினைப்பதை உண்டு, அவருடைய கருத்தை யாரிடமும் பயமின்றி தெரிவித்து விடுவார். அதே போல தனது மகள்களையும் வளர்த்திருக்கார். நன்றி. இதையெல்லாம் பேலன்ஸாக செய்து மாமி அவர்கள் எல்லோரையும் உறுதுணையாக உறவுகள் மேம்பட இத்தனை நாட்கள் கொண்டு வந்து அனைவரையும் சமமாக பாவித்து எல்லோரிடம் அன்பு உறவு
வந்ததற்கு அந்த பெருமை என் மாமி அவர்களுக்கு சேரும். எனவே இந்த நேரத்தில் என் மாமியார் அவர்களை பாராட்டும்படி அனைவரும் கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரை உறுதுணையாக வைத்து இந்த நேரத்தில் இந்த எல்லோரும் மத்தியிலும் மனைவியை மக்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டியாக நடத்திய எனது மாமனார் அவர்களையும் எங்கள் சார்பாக உங்கள் சார்பாகவும் வாழ்த்தி இந்த நேரத்தில் பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு நிமிஷம் விடைபெறத்துக்கு முன்னாடி திரு சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை தருவார். இவர் எங்கள் குடும்ப நண்பர். இந்த மாதிரி ஒரு நல்ல விழாவை நான் இதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். எனது அப்பாவுக்கும் அம்மாவிற்கும் எனது அநேக வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். நடராஜன் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். குடும்ப நண்பர், அதாவது இந்த சொந்தங்களுக்கு இணையாக குடும்ப நண்பர்களுடன் விருதியிலே இவர் என்னுடைய திருமண காலத்திலிருந்து எங்களுடைய குடும்ப நண்பர். அதுக்கு முன்னாலே எங்கள் மாமனார் மாமியாருக்கு பரிச்சயமானவர். இவருடைய தந்தையாரும் திருமணமான பிறகு அவரும் நானும் மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு அப்படி வயது வித்தியாசம் பார்க்காமல் என்னோட இவருடைய தந்தையார் கலந்து உரையாடுவார்கள். இவருடைய தாயார் என் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர் வீட்டில் நிறைய சாப்பிட்டுருக்கோம், விருந்துருக்கோம். அவர் வீட்டிலே கொஞ்ச நாள் எங்கள் மாமனார் மாமியார் அங்கேயே குடியிருந்திருக்கிறார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தில் மிகுந்த உதவியாகவும் இன்று வரை அந்த நட்பு தொடர்கிறது. இவருடைய துணைவியார் என்னுடைய நண்பர் திரு செல்வராஜ் அவர்களுடைய தங்கை. இவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய்தது நானும் என்னுடைய மனைவி. அவர்களும் பெரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே எங்களுடைய மாமனார் மாமியார் அவர்களை குணநலனை பற்றி பேசுவது கால பொருத்தம் என்று அவரை பேசுமாறு எனது அத்தையின் மகன் பாண்டியன் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்து இன்னொரு பாண்டியன் குடும்பத்தினர் பரிசளித்து பொன்னிழா தம்பதியருக்கு பரிசளிக்கின்றனர். இவர் சங்கரின் சகோதரர். சட்டமும் பேசிய நன்றி நன்றி. இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சொந்தங்களும் நண்பர்களும் இதை சிறப்பித்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துள்ளேன். மேலும் எனது தந்தையார் தாமோதரன் அவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டுள்ளார். இங்கு வீட்டிற்கும் திரு ஐயா அவர்கள் சமூக மூக்குடையவர். இவர்கள் இரண்டு பேர் ஒரு அரிய நட்பினை வளர்த்துவது காலம் நான் ஒரு காலத்தில் பார்க்கும்போது அந்த நட்பினை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதும் உண்டு. அப்பேற்பட்ட இந்த அரிய பெரியவர்களும் அவருடைய துணைவியாளர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய தந்தையின் என்னுடைய பெற்றோர்களின் காலத்திற்கு பிறகு பல வகையில் உறுதுணையாக இருந்தவர்கள். அப்பேற்பட்டவர்களை நன்றியை அறிவித்துக் கொண்டு இந்த விழாவினில் நான் பங்கேற்றுக் கொண்டதற்கு பெரும் பாக்கியம் அடைந்தவனாக இருப்பேன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்றும் இறைவன் என்னுடைய குடும்பத்தினை அவர்கள் வாழ்த்துவார்கள் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இணைந்திருப்பவர் விழாவோ அல்லது நிகழ்ச்சி இடமே இருந்தால் அதே போல இந்த எங்கள் மாமனார் மாமியார் பற்றி சொல்லும்போது
எங்களுக்கு பிள்ளை இல்லாத குறைய வச்சாரு. எந்த நேரத்தில் எப்போ கேட்டாலும் அவர் வாகன ஊர்தி ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த ஊர்தி கொண்டாந்து வாங்கி காமிச்சிட்டு நீங்கள் தான் முதல்ல போகணும் வாங்கன்னு கூட்டு போயிருக்காரு. அவர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது அவரே அந்த ஊர்தியில் காட்டில் கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்திருக்காரு. அதாவது எந்தவித பிரதிபலம் எதிர்பாராமல் எங்களுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு ஊன்றுகோல் போல இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார். அவர் எங்கள் மாமனார் மாமியாரை பற்றி குணநலங்களை பற்றி ரொம்ப அறியாமல் இருந்து பார்க்குறாரு. அதனால் அவர் ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு எங்களுடைய மற்றொரு நண்பர் முரட்டு பாசக்காரர் மோகன் அவர்கள் பால்வை நிறுத்தி மகிழ்விக்கிறார். அடுத்ததாக சொந்தங்கள் அன்பளிப்பு அளித்து மகிழ்ச்சியும் தருணம். சரிங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. சார் கொஞ்சம் வண்டலூரை சேர்ந்தவர் ரவி. ஏற்கனவே சொன்ன மோகன் அவர்களுடைய தம்பி. இவரும் எங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கிய அங்கத்தினர். எந்த ஊருக்கு வெளியே செல்லனாலும் அவருடைய காரை எங்கள் சொந்த கார் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டு அவரே டிரைவராக போட்டு கூட்டும்போம். எந்த பணம் காசு எதுவும் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், அவரும் வாங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் எடுத்தவர். காலையிலே இங்கே வந்தார், வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் விழா நாளே தெரியல போகுது. என்னால் விழா இருக்குதா இல்லையான்னு பார்த்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் ஆத்துக்காரமாவையும் குழந்தைங்களை கூட்டின்னு வந்தார். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்காக அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துள்ளேன். எங்கள் அன்பு ஐயா நாகரத்ன சார் அவர்களும் அவங்க குடும்பம் எந்த ஒரு இதுனாலும் ரொம்ப பிடிச்சிருப்பா இருப்பாங்க. அப்புறம் ஐயா வந்து எங்கள் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாம். அப்புறம் சார் இங்கே பாருங்க. ஐயா எங்களுக்கு வந்து அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு எல்லா அறிவுரையும் வந்திருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் நான் ஐயாட்ட எல்லாரும் அறிவுரை பார்ப்பேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா ஸ்தானத்தில் எல்லா அறிவுரையும் சார் வழங்குவாங்க ஐயா. அப்புறம் வந்து இந்த மணியில் பாடலாக்கு வந்து எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து இது ஒரு முக்கியமான இது. எல்லாருக்கும் ஏணிப்படி வந்து 2-3 தடவை ஏணிப்படி கிடைச்சிருக்கோம். எனக்கு கிடைச்ச ஏணிப்படியில் ஐயா வந்து ஐயாவோட ஏணிப்படி எனக்கு ஒரு முக்கியமானது என்னோட வாழ்க்கையில். அதை வச்சு நான் ஒரு தடவை ஏறிட்டேன். நல்லா ஏறிட்டு இன்னும் ஏறுவேன். நன்றி. சரியான வார்த்தை. திரு விசாகமணி அவர்களை அழைக்கிறேன். கொஞ்சம் இங்க பாருங்க. திரும்பி இல்லைங்கம்மா, திரும்பி இல்லைங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க மேடம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. நீங்கள்
தினைத்துணை நன்றி செய்யணும், அதனை பனைத்துணையாய் கொள்வார் பயன்பெறுவார் என்ற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மளிகை கடை வச்சாலும் கிடைத்த வெற்றி அவர் மேன்மேலும் உயர்வார் என்று உங்கள் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன். அடுத்து அரிதான ஒரு நிகழ்வில் கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டுகால திருமண பொன்விழா மற்றும் பவள விழா காணும் எனது மாமா மாமியை பார்த்த ஒரு சிறு கவிதை. இல்லா மனையை இல்லவள் வந்திருந்து இல்லமாக்கி தன்னோடு இணைந்தவரை வல்லவராக்கி நல்லவராய் அரங்கில் துணை ஏவிய ஆண்டுகள் 50. ஐயன் வள்ளுவனின் அடிகளாம் அன்பும் அறனும் 50 கண்டு நெஞ்சம் நிறைகிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் 50 ஆண்டு அன்பே உடல் உயிர் ஆகும் போலும் அன்பே காதல் ஆகும் போலும். பாவேந்தன் பகன்றதால் இதற்கு ஏதாகவே 7 ஆண்டுகள் மனமொத்த மனம் 2 இன்று மயங்கி இசைக்கிறது ஆண்டுகள் 50. அன்னை தமிழ் வாக்குடன் உமாதேவி பன்னீர்செல்வம். இது பிரமாதம். அடுத்து எனது தந்தை பிரேமா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் அம்மா. பொன்னிற மனம் கொண்ட நல்லோர் நீங்கள், புண்ணியம் பல கோடி உங்கள் திருவடி வந்து சேரும். பவள விழா மற்றும் பொன் விழா கொண்டாடும் பாக்கியம் பெற்ற நீங்கள், என் இனிய பெரியப்பா பெரியம்மா திருவடிக்கே என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். அதாவது 4 வார்த்தைகள் சொன்னாலும் நச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவருடைய தம்பியினுடைய மகள், 2வது மகள் நேற்றிலிருந்தே இங்கே வந்து பெரியப்பாவுடைய இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஆர்வமோடு இருக்கிறவர். அவருடைய வாழ்த்துக்கள் நன்றி. என்னுடைய மாமனாரினுடைய நண்பர், வயது ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதாவது அவர் வயசு ரொம்ப கம்மி, எங்கள் மாமனாரோட வயசு ரொம்ப கம்மி. அதனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பைக்கில் போவாங்க. நானே பயப்படுறது உண்டு, என்ன அவர் கூட பைக்கில் போயிட்டு இருக்காருங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த தலைமுறை வித்தியாசம் என்பதே தெரியாது. அவ்வளோ மகிழ்ச்சி. எப்படி ஒரு சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்தில் அட்டி கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு மணி ஆச்சு உடனே எப்படி வெளியே பரவசமாக போகுதோ அந்த மாதிரி 2 பேரும் பரவசமாக போவாங்க. அப்படிப்பட்ட இணையற்ற நண்பர்கள். அவர் வாழ்த்து தெரிவித்ததுக்காக நன்றி தெரிவித்துள்ளது. அடுத்து எனது மகனின் அலுவலகத்தில் பணிபுரியும் திரு அரவிந்தன் மற்றும் அவரது துணைவர் பிரியாவை அழைக்கிறேன். கேக்கை கட் பண்ணி கதாநாயகன் கதாநாயகிக்கும் ஊட்டுவதை நாம் பார்க்கலாம். எப்பொழுது கதாநாயகி இப்போ கேக்க ஊட்டுறாரு. கதாநாயகி இப்போ கதாநாயகனுக்கு சபையில் இப்போ கேக் ஊட்டுறாரு. கட்டி பண்ணணும். வேறு யாராவது பேசுவதாக இருந்தால் பேசலாம். எனக்கு தெரியவில்லை. யார் வேணாலும் பேசலாம். யார் வருகிறீர்கள்? நேரம் பாருங்க மேடம். வம்சன். ஹலோ, வணக்கம். இந்த தம்பதிகளை வாழ்த்த வயதில்லை, நிறைகுடங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். ரத்தின சுருக்கமான பேச்சு. நீங்கள் ஏதாவது பேசுறதுன்னா பேசலாம். அரசு உயர்நிலை பள்ளி செய்யார் பெரியத்தை அவர்களும் பேசலாம். சின்னத்தை அவர்களையும் அழைக்கிறேன்.
இங்கே எல்லோர் அனைவருக்கும் எனது வணக்கம். இங்கே என்னுடைய அண்ணன் அண்ணி இருவருக்கும் நடக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்ள நான் மிகவும் பெருமையடைகின்றேன். ஆனால் நான் திடீரென்று அழைத்ததினால் என்ன பேசுவதே எனக்கு தெரியவில்லை. அதனால் என் அண்ணனும் அண்ணியும் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அதை பார்த்து அனைவரும் அவர்களே இந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டு அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. எனக்கும் அவர்கள் வழிகாட்டியாக தான் இருந்தார்கள். என்னை படிக்க வைத்து ஆளாக்குவதற்கு என்னுடைய அண்ணியும் உறுதியாக இருந்தார்கள் என்று நான் மிகவும் பெரிதும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்னும் 2 நாட்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டாக இருந்து எங்களுக்கும் வழிகாட்டாக இருக்கிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் நான் மனமாற அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி அத்தை. அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை, அவர்கள் தான் எங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து 50 வருடங்கள் ஆகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் தம்பி பசங்களுக்கு, அதாவது எங்கள் சிறிய அண்ணன் அவர்கள் குழந்தைகளுக்கும் வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். அதற்கு முன் நாங்கள் 5 எங்கள் குடும்பத்தினர் அவருடன் பிறந்த மற்றும் 4 பேரையும் அவர் திருமணம் செய்து நன்றாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இன்னும் வாழ வைத்திருக்கிறார். இப்படி ஒரு 6 விழுதுகள் மாறி இன்று இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறேன், அப்படிதான் சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து வந்திருக்கிறார். அதே போல எல்லோரும் வாழ வேண்டும். அடுத்து அவருக்கு 100 ஆண்டு கொண்டாட கடவுள் துணை புரிய வேண்டும் என்று என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். திரு குமாரசாமி அவர்கள் எங்கள் தாயாரின் தாய்மாமன் மகன் அவர்கள் வாழ்த்து பெற்றுள்ளார். திரு கபிலன் அவர்கள் எங்கு இருக்கிறார்? விரைவில் வரவும். மேடைக்கு வரவும். திரு கபிலன் அவர்கள் விரைவாக வர வேண்டும். கபிலன் நம்பி ஜெய் ஜெய் அறிவுடைய நம்பி திரும்பிடுங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் வரவும். மாமாவுக்கு 50 நாள் திருமணமானது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் மாமா நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எனக்கு நிறைய ஆசை. 100 ஆண்டு வாழ்ந்து எல்லாருக்கும் நல் வழிகாட்ட வேண்டும் என்று எனக்கு நிறைய எண்ணம் உண்டு. எனக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாரும் உறுதியாக இருந்து பல வழிகாட்டினார். மேலும் வழிகாட்டுவார். 100 ஆண்டுகள் இருந்து சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த பண்டிகை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழரகன் அவர்கள் இவர் கணித ஆசிரியர், எனது அன்பிற்குரிய கணவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு ஆணின் அன்பிற்குரிய நட்புகளே, சான்றோர்களே, ஆண்டோர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகன் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டோம். இவர் கதாநாயகனை விட ஒரு படி மேலானவர். எனக்கு இந்த சண்டை போடுற காட்சியெல்லாம் மேலேருந்தெல்லாம் குதிப்பார். அதுக்கெல்லாம் வேற ஒருத்தனை போட்டுருவாங்க, டூப் போட்டுருவாங்க. கட்சியில் கை தட்டல் வாங்குறவர் கதாநாயகன் தான் அவங்க. ஆனால் அந்த மாதிரி கதாநாயகன் இல்லை. மேலேருந்து குதிச்சாலும் இவர் தான், கீழேருந்து மேலே போனாலும் இவர் தான். அதனால் அந்த கதாநாயகன் என்ற பெயர் பொருத்தம் இவங்களுக்கு தான் இந்த சினிமாக்காரர்களுக்கு பொருந்தார். ஏன்னா உண்மையிலேயே கஷ்ட நஷ்டங்களை அவர்களே ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நபர்கள். இவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதையில் தான் நான் வந்திருக்கேன். இவருடைய குடும்பத்திலே இவர் மூத்தவர். ஒரு மூத்த மகன் ஒரு குடும்பத்தில் எப்படி அழைப்பாங்கன்னா 2வது தந்தை என்று சொல்வது உண்டு. ஏனென்றால் பொறுப்புகள் ஏராளம், அதே போல கடமைகள் ஏராளம்.
அதுபோலவே ஏச்சுகளும் பேச்சுகளும் நிறைய பெற வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் மூத்தவர்கள் தான். ஏன்னா நானும் மூத்தவன் என்றனால சொல்லுவேன். இவர் சிறந்த மகனாக இருந்திருக்கிறார். தாய் தந்தையரை இருவரையும் தங்களுடைய இறுதி காலம் வரை தன்னுடனேயே வைத்திருந்து உடல் நலிவுற்ற காலத்திலும் அவர்களுக்கு பணிவிடை செய்து ஒரு சிறந்த மகனாக இருந்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, ஒரு மகனாக முடித்த பிறகு ஒரு சகோதரனாக தன்னுடைய தம்பி, 3 தங்கைகள், அவர்களுடைய திருமண வாழ்வு, திருமணத்திற்கு பின் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், அந்த குடும்ப உறவுகளில் ஏற்படும் அவ்வப்போது கசப்பு உணர்வுகள், அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய சமரசங்கள், இதையெல்லாம் செய்து வந்திருக்கிறார். ஒரு கல்யாணம் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம். தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு, 3 தங்கைகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதில் ஏற்படக்கூடிய எவ்வளவோ இன்னல்கள், கஷ்டங்கள் அத்தனையும் தாங்கி அவர்களை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த சமரசம் இன்று கூட தொடர்கிறது. அவருக்கு அன்றைக்கி ஆரம்பித்த அந்த சமரசம் என்பது இன்று அவருடைய தங்கையினுடைய மகன்கள், மகள்கள் இவர்களுடைய திருமணத்தையும் முன்னின்று நடத்துவார். அவர் எப்போதும் ஓயாது உழைத்திருப்பார், சரியாக உழைக்கும். சில பேர்னாக்கா அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு உடம்பு குந்தி போன மாதிரி ஆகிடுவாங்க, மூளையில் முடங்கி விடுவார்கள், என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைப்பார். ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு பிறகு கூட பல்வேறு பொதுநல தொண்டுகளை செய்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தந்தையாக இருந்து தன்னுடைய 3 மகள்களுக்கும் நல்ல கல்வி புகட்டி, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 70 பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்வி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு +1 +2 நீட்டுவாங்க, 10th நீட்டுவாங்க. இந்த 3வரையுமே ஒரு பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு ஆகியவற்றுக்கு நிகராக படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல உத்தியோகம் பெற்று தந்து நல்ல வாழ்க்கை துணைநலத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களை சொந்த காலிலே நிற்க வைத்திருக்கிறார். சுயமாக பொருளாதாரத்திலே அவர்கள் யாருடைய கையும் ஏந்தாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பெரியாரினுடைய கொள்கைப்படி இந்த பெண்கள் பொருளாதாரத்தை பின்தங்கியிருந்தாலும் ஆணை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று அவரவருக்கு உரிய வகையிலே வேலை பெற்றுத்தந்து திருமணம் நடத்தி வைத்திருந்து சீராட்டி பாராட்டி இதுவரையில் செய்து வந்திருக்கிறார். அதாவது ஒரு மகனாக இருந்து தன் செய்திருக்கிறார், ஒரு சகோதரனாக இருந்து தன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார், ஒரு தந்தையாக இருந்து தன்னுடைய மகள்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கல்வியையும் பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த நிலைமையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு அரசு ஊழியனாக, நல்ல அரசு ஊழியனாக எப்படி இருக்க வேண்டும் என்பது அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசு ஊழியருக்கு கடைசி காலத்தில் மிஞ்சுவது அவருடைய பணப்பயனில் என்ன கிடைக்குன்னா ஒரே ஒரு சொந்த வீடு தான் கிடைக்கும். அந்த அளவில் அவர் ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும்தான், அதுவும் பல நேரங்களில் கடன் வாங்கி கட்டியது. ஏன் நல்ல அரசு ஊழியர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருது. அதாவது 2வது மகள் ஆனந்தி அவர்களுடைய திருமண ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. நான் அந்த வீட்டுக்கு முதல் மருமகன். என்னிடத்திலே நம்பி பல நேரங்களில் பல பொறுப்புகளை ஒப்படைப்பார். அந்த நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். எனக்கு இந்த அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருக்கு, நான் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு, நீங்களும் என்னுடைய மகளிடம் சென்று இந்த நகையை வாங்கி திருமணத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொன்னார். நானும் நகை வாங்க நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். இந்த ஈவினிங் அன்னைய நடந்த நிகழ்ச்சி என்ன என்று பார்த்தால், இவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் அலுவலர்கள் சிலர் வங்கிக்கு சென்று ஒரு பெருந்தொகையை எடுத்து வந்திருக்கிறார்கள்.
அந்த பெருந்தொகையை எடுத்து வரும்போது சில விஷமிகளால் தாக்கப்பட்டு ஷூட்டிங் அது கூட நடந்து அந்த பணத்தை பறித்து கொண்டு சென்றுவிட்டார். செய்தது வேறொரு அலுவலர், இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குனவர்கள். அந்த சரியான செக்யூரிட்டி இல்லாமல் வந்ததுனால அந்த பணத்தை எடுக்க வேண்டிய உயரதிகாரி அந்த பொறுப்பு இவருக்கு இருப்பதனால் அந்த பிரச்சனைக்கு முழுவதுமாக இவர் பொறுப்பு ஏற்க வேண்டியிருந்தது. அந்த முழு பொறுப்பு ஏற்கப்பட்டதனால் அவருடைய ஓய்வு கால பயன்களெல்லாம் தள்ளிப்போச்சு. மன உளைச்சல் ஏற்பட்டது. அந்த வழக்கமாக ஒரு அரசு ஊழியர் லீவ் போடுற மாதிரி லீவ் போட்டு தன்னுடைய குடும்ப பணியெல்லாம் செய்திருந்தால் அந்த பிரச்சனையே வந்து வேறு யாராவது ஒருத்தர் மாட்டியிருப்போம், வேறொரு அலுவலர் அன்றைக்கி மாட்டியிருப்போம். அது மாதிரி சிறந்த அரசு ஊழியனாக அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். அதாவது நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்ம நண்பர் ஒருத்தர், ஆறுயிர் நண்பர். இருவரும் பார்த்தா சொல்லுவோம்ல, நகமும் சதையும் கண்ணும் இமயம் போல வானம் நிலம் போலாம் சொல்லுவாங்க. அது நம்ம பேரளவு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தாக்கா அவருடைய நண்பர் கோவிந்தசாமி என்பவர் தருமபுரியில் வந்தவர். அவர் இந்த விழாவில் இருந்தால் ஒரு பெரிய கலகலப்பு. அவருக்கு இவரை ஒன்று சேர்ந்தாக்கா அவர் நண்பர் மணிவாக்கம் சண்முகம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளவட்டங்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி நாமளே அங்கே உள்ள நுழைந்து அந்த அளவுக்கு ஒரு குதூகலம், அவருடைய முகத்திலே ஒரு பரவசம், அந்த குடும்ப பிணைப்புகள்லாம் விடுபட்டு அப்படியே ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க, நாள் கணக்கில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் அவர் இழந்து வாடுறாரு. இந்த நேரத்தில் அவரை கூட நான் நினைவு கூறுறேன். ஏன் எங்கள் மீதெல்லாம் ரொம்ப பற்றும் பாசமும் உள்ளவர். அவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு இல்லாத ஒரு கவலை அளிக்கிறது. ஆனால் அந்த நட்பு வட்டத்தில் போனால் எம்டி சண்முகம் சொல்கிறான், நல்ல பிள்ளைகள், நண்பர்கள், இன்னும் மேலாக சொல்ல போனால் அவர் உற்ற தோழன். அது மட்டுமல்ல, இப்போ மூங்கிலான் என்கிற சுப்பராயன் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்பு வட்டத்தில் மிக நெருக்கமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாகிட்டது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் ரொம்ப சிறப்பாக கலந்து கொண்டு எங்களுடைய எல்லா விழாவிலே கலந்து கொள்வார்கள். அடுத்ததே பார்த்தோம், என்னுடைய மாமனாராக என்ன கடமை செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிட்டையர் ஆன பிறகு செய்த முதல் வேலை எனக்கு வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வீடு கட்டுறதை முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஓராண்டு காலம், காரணம் என்னென்னா அங்கே தண்ணி வசதி இல்லாததுனால விட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வாகன வசதியெல்லாம் கூட கிடையாது. அவர் ஆரோக்கியமாக இருந்தார். இதோட கிரகாத்திரமாக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு நடைப்பயணமாகவே வந்து எங்கள் குருவாண்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வெயிலையும் மழையிலையும் நினைந்து எங்களுக்கு வீடு கட்டி எங்களை கிரகப்பிரவேசம் அதில் நடத்தி எங்களுடைய மகிழ்ச்சியை மேலும் மேலும் மெருகூட்டியவர். அவருடைய உழைப்பு அதில் ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு கட்டடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு அதில் இருக்கிறது. அந்த சோர்வு என்பது இல்லாமல் எப்பொழுதும் கடுமையாக உழைத்து கொண்டே இருப்பவர். அப்படிப்பட்ட மாமனாக எனக்கு வாய்த்திருக்கிறார். அதே போல் என்னுடைய மகன்களுக்கு அவர் ஆற்றிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அதாவது தாத்தா பாட்டிக்கெலாம் என்ன கூட்டு போனோம்னா ஜூ கூட்டு போவாங்க, சர்க்கஸ் கூட்டு போவாங்க. ஆனால் இவர் எங்கே கூட்டு போனாருன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே புத்தக கண்காட்சி கூட்டு போவோம். அவன் 8வது படிக்கக்கூடிய காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி கூட்டு போவான். அங்கே புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதை படிக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினோம். அந்த பழக்கமானது வழக்கமாகி இன்று என்னுடைய மகன் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு அளவுக்கு ஒரு புத்தக வங்கி போலவே சேமித்து வைத்திருக்கிறார். அத்தனையும் படிக்க முடியும். அதை வாங்கி அழகுபடுத்துறதுல ஒவ்வொரு பேஜையும் தலைகீழாக உட்காந்து படிப்பார். நான் கூட திட்டது உண்டு, ஒரு பக்கம் நேராக உட்காந்துப்பான், கொஞ்ச நேரம் படுத்துக்குவான், கொஞ்ச நேரம் தலைகை மேலே காலத்தை வச்சுன்னு போட்டுருவான். அந்த புத்தகத்தை புரட்டி வைத்து விட்டு தான் படிப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதாவது ஒரு தாத்தாவாக இருந்து பல விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய மகனை டெல்லிக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பக்கம் பெங்களூர், மைசூர் தமிழ்ச்சங்கங்கள்லாம் போட்டு அவனுக்கு தமிழ் மீது ஒரு பற்றும் பாசமும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல,
மருத்துவமனையில் உடல்நலக் குறைவினால் சில நாட்கள் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் சில நாட்கள் இருந்தபோது இந்த இரவிலும் பகலுமாக இருந்து அவர்களுடைய நலம் பெற வேண்டி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து மருந்து கொடுப்பதிலிருந்து அவர்களை பராமரிப்பதிலிருந்து குளிப்பாட்டுவதிலிருந்து பணிகளிலே செய்து அவர்களுக்கு நல்ல மகளாக இருந்து ஒரு மகன் இருந்து செய்ய வேண்டிய இந்த காரியங்களை எல்லாம் இன்று 3 மகள்களாக இருந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய துணைவியார் நந்தினி அவர்களும் கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டிலேயே முழு கவனம் செலுத்திக் கொண்டு ஒவ்வொரு தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் வர விருந்தினர்களை எப்படியெல்லாம் கவனிக்கலாம் எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். நிகழ்ச்சி அவங்களுக்கு புதுசாக இருக்கு, இருந்தாலும் வரவேற்பு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். என்னுடைய 2வது மைக்கு ஆனந்த் அவர்களும் பார்த்தா என்னுடைய மைத்துனை ஆனந்தியும் அம்பலவாணன் என்னுடைய சகலன் 2 பேரை பற்றி சொல்லணும்னா அவங்க 2 பேரும் டைரக்டர் மாதிரி சினிமாவில் தெரிய மாட்டாங்க. உழைப்பு தான் அவங்களுக்கு ஒரு கட்டிடத்தினுடைய அடித்தளம் மாதிரி. அடித்தளம் வெளியே தெரியாது, ஆனால் அடித்தளம் தான் ரொம்ப முக்கியமானது. மேல் பூச்சிலாம் போய் செய்யணும், வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அடித்தளம் வந்து எப்படிப்பட்டவர்கள்னா என்னுடைய ஆனந்தி சாந்தி அம்பலவாணன் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த உடல் உழைப்பை தந்து இந்த விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று உழைத்திருக்கிறார்கள். எல்லாமே எங்கள் மாமனாரை பற்றி சொல்லிட்டேன். மாமியாரை பற்றி சொல்லணும்னா அதாவது அவருடைய கருத்துக்கு நிறைய எதிர்கருத்தெல்லாம் உண்டு, ஆனால் கருத்து எடுபடாது. பட்டம் போடுறதோடு சரி, அதோடு நின்று போயிடும். அவரை பற்றி சொல்லணும்னா கள்ளம் கவடமற்றவர், குழந்தை மனம் படைத்தவர், கடுஞ்சொல் கூடாது. இந்த கடுஞ்சொல்ன்றது அவங்க வார்த்தையில் வந்ததே கிடையாது. ஆனால் 25 ஆண்டுகளாக பார்க்குறேன். பல நேரங்களில் நம்ம கோபம் வரும்போது நம்ம மீறி பல சொற்கள் வந்துடும். அந்த மாதிரி அவருக்கு சொற்கள் வந்ததே கிடையாது. அவரை நிறைய பேர் பல சொற்களை அது சொல்லியிருக்கிறான், அந்த சொற்களை எடுத்துக்க மாட்டாங்க. மன்னித்தல், மறத்தல் அவருடைய பலம். அவருடைய தங்கை அண்ணன் இவருடைய மகனெல்லாம் வீட்டுக்கு வந்தாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடித்து பள்ளிக்கூடத்தில் விட்ட பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டோன்னா எப்படி போகுமோ அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிறது ஒரு சந்தோஷம். அவங்க முகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தூர் அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக போவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கே போகிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ உற்சாகம் பீரிட்டு மேலே. அதே போல் அந்த குழந்தைகள்லாம் இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்க, வயது வித்தியாசமே தெரியாது. இந்த தலைமுறை இடைவெளி இருக்கிற சின்ன பையன் பெரியவங்க அந்த வித்தியாசமே தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு பகலாக போகும், குதூகலம் பொங்கும், வயோதிகம் மறையும், இளமை உதயமாகும். அவ்வளோ யார் வந்தாங்கன்னா அவங்க சொந்தங்கள்லாம் வரும். அதுபோலவே அவருடைய சொந்தங்களை உற்றார் உறவினர்களை அனைவருமே போட்டி பாராட்டி இருக்கிறார்கள். அவருடைய குற்றங்குறைகளை அவ்வப்போதே மறந்து விடுவார். அதாவது நல்லது செய்து நீண்ட நாள் ஞாபகம் வச்சுக்கணும். குற்றம் குறைகள் இருந்தாங்க உடனடியாக அதை மறந்துவிட்டோம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வள்ளுவன் வாசகி போல அவர் வாழ்ந்திருக்கிறாரு. என் மாமனார் சொன்னாங்க, என் தம்பி சொன்னார், கோவப்படுவாதே ரொம்ப மனசில் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். கோபம் ஆவேசம் இருக்கும். எங்கே கோபம் ஆவேசம் இருக்குதோ அங்கே தான் நியாயம். அந்த நியாயத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய கோபம் தான் அது. அது கொஞ்ச நாள் அவன் புரிஞ்சுக்கிறது, அந்த நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது நாள்பட்ட பிறகு அவர் சொன்னது சரி என்று ஏற்படும். அப்படிப்பட்ட தம்பதியர்கள் இன்று 50 ஆண்டு விழாவை திருமண விழா இல்லற விழாவை நிறைவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய மாமனார் 75வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கை ஒரு சாமி இருந்தாலும் இயற்கை வந்து அவர்களுக்கு நல்ல திடகாத்திரமான உலகம், ஒரு நீண்ட ஆயுள், எங்களுடைய குடும்ப நண்பர்களால் நிறைந்த செல்வம் நீடிய ஆயுள் அவருக்கு வழங்க வேண்டும் என்று அதற்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று உங்கள் சார்பாக கூறி
என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஜனநாயகம் இந்த குடும்பத்திலே 3 தலைமுறையாக ஒற்றுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் சேர்த்தனால்தான் இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. யாருமே போராட்டவர்களே கிடையாது. மிக சிறப்பான விஷயம். இரண்டாவதாக அவர் ஒரு ஆன்மீகவாதி என்று சொன்னார்கள். அவர் ஆன்மீகவாதியோ இல்லையோ அதை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு அறிவியல்வாதி. எதை எடுத்தாலும் எது உண்மை எது தவறு என்பதை நன்றாக ஆராய்ந்து தைரியமாக உண்மையை சொல்வார். அந்த பாணியில் தான் அவர் மேல் எனக்கு ரொம்ப விருப்பம். உண்மை என்ன என்பதை அறிந்து அதை தைரியமாக இயங்குவார். அது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது, இந்த ஊரில் பேருந்துகள் நிற்காமல் சொல்லி கொண்டிருந்தது, சரியாக நிற்கவில்லை. நான் பஞ்சாயத்து தலைவர் அணியே அதற்கு ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று தமது திரு நாடகங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக செய்யலாம் என்ற நல்ல ஆதரவு கூறி ஒரு மனு கொடுத்தோம். அது வண்டலூர் பஞ்சாயத்து தலைவரும் பெருமை காட்டி அதை ஏற்புடையதாக செய்து நமது 4 அமைச்சர் திரு அன்பரசு அவர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். அவர்களும் அதை செய்து காட்டி இந்த ஊரில் எல்லா பஸ்ஸும் நிற்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு போட்டுள்ளது. இந்த சமுதாய சேவையை மிக உதவியாக இருந்தவர்கள் நாயக தொண்டர்கள். நாங்கள் இருவரும் சாதாரணமாக ஆரம்பித்த விஷயம் பஞ்சாயத்து தலைவருடைய உதவியாலும் மாண்புமிகு அமைச்சர்களாலும் இந்த ஆளுநர் அரசாங்கமானது இது அவசியமானது என்று கருதி செய்துள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் திரு நாயகத்தன் அவர்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி. அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விஷயங்களை பேசுகின்றால் நான் 1 மணி நேரம் பேச முடியும். அடிக்கடி அவரோடு கலந்துரையாடல் செய்வேன். அவர் ஒரு அறிவியல்வாதி மட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது குடும்ப ஃபங்க்ஷனாக இருக்கிறது. நான் இதை அதிகமாக டீப்பாக உள்ளே சென்று அவருடைய கருத்துக்களை ஓப்பனாக சொல்ல விரும்பவில்லை. இவர் மாதிரி ஒரு சிறந்த குணமுடையவர்கள், சிறந்த சிந்தனாவாதிகள் ஒரு லட்சத்தில் ஒருவர் தான் இருக்க முடியும். அவ்வளவு பெரிய மனிதர். அரசியல்வாதிகளும் மற்ற படிப்பு சிறந்த மேற்படி படித்தவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி சிந்தனாவாதியாக இருந்தவர்கள் இல்லை. மிகப்பெரிய சிந்தனாவாதி. அதை நான் நன்கு அறிவேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையாக நடத்தி கொள்ளும் கூட என்னை அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது கூட யோசித்தேன், இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பங்கு நம்ம தலைமையாக்குவது ஏற்புடையாக இருக்குமா என்று. ஆனால் அவர் விரும்பி சொன்னதால் ஏற்றுக்கொண்டேன். அவர் மிகப்பெரிய சிந்தனைவாதி, சீர்திருத்தவாதி, சமயவாதி அல்ல சீர்திருத்தவாதி சொல்லிக்கொண்டு அவரும் அவர் தம்பதியரும் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஏற்புரை இருக்கின்றது. அதற்கு முன்னால் ஏதாவது பேசணுமா? ஏற்புரை திரு நாயகத்தன் பெருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை போல் எல்லோரும் பொறுமையாக வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து எல்லோரும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்வேன். எனது மாமாவிற்கு கோபம் வந்தாலும் எங்கள் மாமி அதை பொறுத்துக்கொள்வார்கள். அது எல்லாரும் அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அதை பேசுகிறவர்களை என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். இங்க பாருங்க. நன்றிம்மா. நீயா வெட்டம் கொடுத்தாவா? அடுத்து திரும்பி சார். சார் திரும்பி இல்லைங்க. பாருங்கம்மா, கொஞ்சம் கிட்டே போங்கம்மா. போதுமா? இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க சார். அடுத்து எனது சின்ன மாமாவும் மாமாவின் மனைவியும் பரிசீலிக்கிறார்கள். அவரை நான் மாமா என்று அழைத்தால்தான் அவர் சந்தோஷப்படுவார். என்னிடம் இங்கே பாருங்க.
திருமதி பிரேமா. அடுத்து சித்தப்பாவின் இன்னொரு மகள் திரும்பாச்சு சித்தி. அது குட்டி பையன். அடுத்து எங்களுக்கு இந்த பவள விழா நிகழ்வுக்கு நண்பர்களும் உறவினர்களும் திரளாக வந்து சிறப்பித்தமைக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் ஒரே ஒரு கதை மட்டும் ஒன்று சொல்லிவிட விரும்புகிறேன். அதாவது இந்த காலத்தில் திருமணமாகி இந்த கூட்டு குடும்பமாக வாழ்வது என்பது ரொம்ப அரிதாகிக் கொண்டிருக்கிறது. வசதியற்ற குடும்பம், வசதி உள்ள குடும்பம், மிக ஏராளமான சொத்துக்கள், 4 சகோதரர்கள் சகோதரிகள். ஆனால் அங்கே வந்து ஒற்றுமை கிடையாது. வேலைக்கு அந்த வயதானவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. மருமக காப்பி கொண்டு வந்து அந்த டம்ளர் பொட்டுன்னு வைப்பா, வெறுப்போடும். எல்லாருக்கும் அவருக்கு 10,000 20,000 சம்பளம் பென்ஷனும் வரும். அப்படி வயதான காலத்தில் இந்த சந்தோஷம் சீர்கொண்டு அந்த காலத்தில் 10 பேர் தான் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க மணிவாக்கத்தில், அப்படி ஒரு குடும்பம் தமிழ்நாட்டிலே இருக்கும். அது அதை பற்றி பேசினாங்க, அதுக்கு எல்லாரும் வியந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் அவங்க. பல குடும்பங்கள் அதாவது சகோதரர்களுக்கு சண்டை, அப்பா பிள்ளைய மதிக்கிறதுங்க, சொந்த அப்பாவுக்கு சண்டை, அம்மாவையே போய் பிசாசுன்னு பெற்ற மகனே பெற்றான். அப்படிங்கலாம் இந்த சமுதாயம் சீர்கொண்டு போயிருக்கு. ஒரு இந்த கல்ச்சர் ராஜநாராயணன் ஒரு கதை எழுதினார். என்ன சொல்றாரு, ஒரு பெரிய குடும்பம், பெரிய விவசாய குடும்பம், ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிகள் 4-5 பெண்கள், நிறைய விவசாயங்கள், தோட்டம், பம்பெட்டு, அது இதெல்லாம் பயிரிட்டு இவங்களுக்குள்ளே வந்து சிக்கல் வந்துச்சு. என்னன்னு கேட்டாக்கா, ஒரு மரம் கொஞ்சம் தூங்கினே இருக்கிறான், அவன் அந்த பம்பெட்டுக்கு போக மாட்டான், தோட்டத்துக்கு போக மாட்டான், எல்லாரும் வந்து சமமாக தானே அனுபவிக்கிறோம். அதனால வந்து சரியாக பயிர் வைக்கிறதுல அவங்களுடைய வருமானம்லாம் குறைஞ்சிடுச்சு. வீட்லேயே கேவலமாயிடுச்சு. என்னப்பாரு அவங்களுக்குள்ள கஷ்டப்படுது மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, சரிப்பா இவங்களுக்கு அவங்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டாதான் அவங்க பாட்டு போகுது, அக்கறை வரும் போகுது அப்படின்றதுனால அந்த பெரியவர் அவர் பசங்களுடைய தாய் மாமனையும் மற்ற இன்னும் ஏதோ ஒரு ஊர் பெரியவர் வச்சு கூடி இந்த சொத்துக்கெல்லாம் பிரித்து கொடுத்தோம்னு சொல்லி இந்த வீடு 3 பேருக்கு 3 வீடு 3 பம்ப் செட்டு, அப்புறம் வீட்டில் இருக்கிற தானியங்கள்லாம் பிரித்து மொட்டை எல்லாத்தையும் அளந்து கொடுத்துட்டாரு. கையில் இந்த காசு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு பெரிய பானையை போய் விட்டுன்னு வந்தாராம். எடுத்து வந்து அப்படியே கொட்டியிருக்காரு. கொட்டி உடனே அவ்வளோ வெள்ளி காசு. இந்த மருவெல்லாம் பார்த்துட்டு இந்த கிழமை இவ்வளோ நாளாக பாரு, இங்கே திருத்தமாக இவ்வளோ ரூபாய் வச்சுருக்கு. அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ்காரமாக இருக்கிற இந்த வெள்ளி நாணயங்கள் அப்படியே கொட்டி கொடுத்துருக்கு. அதையும் பிரிச்சு போனால் எல்லாரும் கொடுத்துருச்சு. கொடுத்துருச்சு நீங்கள் அந்தந்த விவசாயத்தை பார்த்துங்க பண்ணு விட்டாச்சு. சரி, இப்போ இவங்க 2 பேருடைய வயதானவர்களுடைய வாழ்க்கை காலம் எப்படின்னு கேட்ட பிறகு முதல் பிள்ளைகிட்ட 1 மாதம், அடுத்த பிள்ளைகிட்ட இப்படி ரொட்டேஷனில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிள்ளைகிட்ட இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை வீட்டில் போய் 1 மாதம் இருந்தார். அப்புறம் அடுத்த மாதம் 2வது பிள்ளை. இப்படி வரும்போது வர வர அவங்களுக்கு இந்த கிழவன் பதில் அவங்க சரியாக கவனிக்க கிடையாது, வெத்தலை பார்த்தவங்க காசு கொடுக்க கிடையாது, வேலை நேரத்துக்கு காசு கொடுக்க ஒரு மாதிரி மருமகள் தான் யூடியூப் பண்ணிட்டாங்க. பட்டு இந்த கிழவன் கழுவி என்ன பண்ணியிருக்காங்க, புறப்பட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்கே திருச்செந்தூர் போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அங்கே வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. ராமேஸ்வரம் வந்து அந்த வீதியில் கடை வீதியில் உட்காந்துருக்காங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்டு. அப்போ அந்த ஊர் பெரியதனக்காரர் போயிருக்காருங்க. உடனே இந்த ஊர் இந்த மாதிரி நாட்டார் மாதிரி நம்ம ஊர் நாய்க்கிற மாதிரி தெரியுது, என்ன நாய்க்கார் இங்கே இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போட அந்த கேள்வி கேட்கலாம், என் மகன் பேரன் பேசினவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க எல்லாம் சொத்தெல்லாம் அப்படி சோறு போடாமல் வெளியே அனுப்பிச்சாங்க, அது தெரியல. ஆனாலும் அந்த பாசம் அப்படியே அந்த காலத்து பெரியவர்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகள் இருக்கு. இப்போ அதெல்லாம் இந்த சமுதாயம் வந்து இந்த இளைய சமுதாயம் சீர்குலைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சரியான மாற்றம் வரணும். அதுக்கு நம்ம காலை கல்லூரி படிப்பு போகிறோம், மேற்படிப்பு, அந்த படிப்பு, எந்த படிப்பு படித்தாலும் அவங்கள்ட்ட பண்பாடு கிடையாது, ஒரு சமுதாய நோக்கு கிடையாது.
அப்படி இருக்கு. புத்தக புள்ளிகள் உத்தியோகம் சம்பளம் 50,000 1 லட்சம் வர அவன் மனிதராக இருக்கிறது இல்லை. அதனால் அந்த எல்லாரும் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து அந்த பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நேரமாகிவிட்டு எல்லாரும் நண்பர்கள்லாம் வெயிலில் வதங்கிட்டு இருக்காங்க. அதனால் இதோட நான் என்னுடைய இது நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாவன் அவர்கள் நன்றி வழங்குவார்கள். இந்த விழாவை ரொம்ப பொறுமையாக நடந்து வெயிலெல்லாம் உட்காந்து சிறப்பு விருந்தினர்கள் பொறுமையாக கவனிச்சாங்க. அதுவும் இல்லாமல் சாப்பாடு நேரம் வந்து கூட ரொம்ப பொறுமையாக எங்கள் தாத்தா பேசினதை அமைதியாக எல்லாரும் உணர்வுபூர்வமாக கேட்டதை எல்லா கண்ணிலையும் நான் பார்த்தேன். அதனால் அது அனைத்துக்குமே நன்றி. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு தேதியில் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு தேதிக்கு மாற்றி வச்சோம். ஸோ அவங்களுடைய வேலை நேரத்தையும் எல்லாருக்குமே லீவ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் அந்த நேரத்தை வீட்டில் ஓய்வாக கழிக்கலாம் தான் விரும்புவோம். ஸோ இருந்தாலும் எங்கள் தாத்தா மேலே இருந்த ஒரு நன்மதிப்பாலும் இந்த விழா வந்து ஒரு சரியான நபருக்கு நடக்குதுன்னு நீங்கள் நினச்சதுனால தான் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்களும் நினச்சி பார்த்து உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். கீழே ஒரு அழகான விருந்து இருக்குது, அதை வந்து சபையை கலைக்கலாம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்து எங்களது அனைவரும் அழைப்பை ஏற்று வந்து அனைவரும் அருகிலிருந்து செய்து கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மழைன்றது குழந்தைங்க கிட்ட மட்டும் வராது, வயசானவர்கிட்டே வரும். அதே நீங்கள் பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி. அனைவரும் பொறுமையாக இருந்து அறுசுவை உணவை உண்டு கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமையல் கலைஞரும் உங்களைப் போலவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் குடும்ப சமையல்காரர் அவருடைய உணவு உண்டுமாறு மகிழ்மாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை.
அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.